இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் தானாகவே ஒரு புதிய படைப்பாக மாறுவீர்கள் என்பதை உண்மைத்தனமான சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது வாழ்க்கையில். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக முழு மனசோடு அவர் நம்புகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் புது புது மாற்றங்களை நிச்சயமாக நீங்களே உணர்வீங்க, நீங்களே பார்க்க போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் சின்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனதோடு நம்ம கூட பயணித்து கொண்டிருக்கின்றார். நம்ம கூட பயணிக்கின்ற அந்த தருணத்தில் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் முழுமையாக அவருடைய பாதையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாறப்போகின்றது. உங்களுக்கு புதிய காரியங்கள் மேல் ஈடுபாடு உள்ளதான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக பிரதர், வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வரும்னு நினச்சி பார்த்துட்ருக்கோம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்ஜெட், ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில பல மாற்றங்களை கொடுக்கணும்ல. ஒவ்வொரு விஷயம் மாறிட்டுருக்கு, வாழ்க்கையில் எல்லாமே மாறிட்டுருக்கு, எல்லாமே அப்டேட்ஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கை எதுவுமே அப்டேட் ஆகலையே, இப்படியே போயிடுமா கடைசி வரைக்கும் சொல்லி ஒரு கேள்வி கூட நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. கொஸ்டின் மார்க் தான் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கி மாறாதா, நாளைக்கு மாறாதா, நாளைக்கு மாறாதா, இல்லை எப்போ தான் நான் மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தின் மேல் ஈடுபாடு உள்ளதான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்கு புதிய காரியங்கள் செய்வதில் ஈடுபாடு இருக்குது, ஆனால் நாங்கள் அதில் மேலே வரணும்னு நினைக்கும் போது யாராச்சும் அதெல்லாம் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ முழுமையான சொல்ல இந்த காரியத்தை செய், நான் பார்த்துக்கிறேன், யாரை பற்றியும் கவலைப்படாத. நீ மேலே வரணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக எப்படியாச்சும் பிடிச்சி வந்துரு. உனக்கு ஏணி இல்லை, ஐயோ கவலைப்படாது, ஏணி இல்லையே எப்படி நான் மேலே வருதுன்னு நினைக்க முடியாது, படிக்கட்டெலாம் இல்லையே எப்படி நான் மேலே வருதுன்னு யோசிக்காத. எப்படியாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்பா உனக்கு, அதை வச்சு நீ மேலே ஏறி வந்துட்டு பார்த்துக்கலாம். இல்லை அடுத்தவங்க என்னை தூக்கி விடுவாங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல போகிறீங்களா? நமக்கான பாதையை நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இன்றைய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்த போகின்றார். நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். எல்லாத்துலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முழு விசுவாசத்தோடு நம்ம செய்கின்ற பொழுது நிச்சயமாய் வாழ்க்கையில் ஒரு பலன் கிடைக்குங்க நமக்கு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தையும் அதிசயத்தை காண செய்ய போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை அவரது கரத்தில் அர்ப்பணித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையை அற்புத விதமாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விஷயங்கள் நடக்க போதுங்க. கலங்காதுங்க, உற்சாகமாக இருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளுங்க. என் சர்ச்சில் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு தம்பி, ரொம்ப க்ளோஸான தம்பி, பீட்டர் ராயன். அவனுக்கும் அவனுடைய காதல் திருமணம் தான். ஸோ அவனுடைய மேரேஜ் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சது. தம்பி பேர் பீட்டர் ராயன் சொன்னேன், அவனுடைய மனைவி பேர் பார்த்திங்கன்னா ஸ்வேதா. ஸோ 2 பேருக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இதனால் அவங்க 2 பேருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவனுடைய இல்லற வாழ்க்கை நல்லபடியாக சூப்பராக இருக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு ஜபங்கள் கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருங்க. திருமணம் என்பது இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது அன்றைக்கி மட்டும் தான் முகத்தில் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா இல்லை, வாழ்நாள் முழுக்க சந்தோஷம் இருக்கணும்ல. அன்றைக்கி மட்டும் ஃபோட்டோக்கு மட்டும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போகும்போது சில பல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். ஸோ அவங்க இல்லற வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அனுசரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். எந்த ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் சரி, நீங்கள் 2 பேரும் புரிதலோடு, ஒருத்தர் கத்தினாலும் சரி நம்ம அமைதியாக போயிடலாம்ப்பா, அவங்க கத்தினாலும் சரி அமைதியாக போயிடலாம். அமைதியாகவே இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதுக்குன்னு அமைதியாக இருக்க பிரதர் தப்பே இல்லாமல் திட்டிகிட்டு இருக்காங்க, எதுவும் பண்ணலாம் திட்டிகிட்டு இருக்காங்க, ஏதோ திட்டுறாங்க பிரதர், எங்களால் சும்மா கேட்டுட்டு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. உங்களை நம்பி வந்துட்டாங்க அவங்க, நீங்கள் அவங்கள நம்பி நல்லபடியாக பார்த்துக்கணும்ல. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும்படி
வரும்படி இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பியதற்காக நன்றி கூறுகின்றனப்பா. இன்று நாங்கள் இயேசுவை எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆண்டவரே. தகப்பனே, எனது பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பீர நம்புகிறேன் ஏசப்பா. எங்களுக்கு புதிய வழியை காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவி செய்வீர்னு நம்புகிறேன் ஏசப்பா. பிதாவே, உமது பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பி சரியான திசையில் வழிநடத்தும்படி கெஞ்சி மன்றாடுறப்பா. உமது ஆவியினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. அதன் மூலம் அவர்களுக்கு இயேசுவையும் உமது ஆவியும் பெற்றுக்கொள்வாராகப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.